ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் எந்நாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுருகானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணையை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் நாம் 9வது தந்திரத்திலே சூன்ய சம்பாஷணை என்று சொல்லக்கூடிய மறைபொருள் கூற்று பற்றி திருமூல தேவநாயனார் சொல்லுகின்ற செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. மறைபொருள் கூற்று என்று தமிழிலே சொல்வதை வடமொழியிலே சூன்ய சம்பாஷணை என்று சொல்ல வந்த கருத்தை புதிராக சொல்லுது. இப்படி புதிராக சொல்லுவதனாலே அந்த புதிரில் இருக்கக்கூடிய கருத்து உள்ளத்திலே பதியும். நீண்ட ஒரு பயணத்திலே நம்மை அழைத்து வந்த திருமூல தேவநாயனார் சைவ சித்தாந்தத்தினுடைய பல்வேறு நிலைகளை படிப்படியாக படிநிலைகளாக சிவமே முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய போற்றப்படக்கூடிய சைவ நன்னெறியை, அதனுடைய கொள்கைகளை, அதனுடைய தெளிவை பல்வேறு தலைப்புகளிலே 9 தந்திரங்களாக வகுத்து அதனை சொன்னார். நந்தியம்பெருமானிடம் தான் கேட்டதை தமிழிலே இங்கே நமக்கு தந்திருக்கிறார். அப்படி அந்த தமிழிலே முதல் நூலாக விளங்குகிற இந்த திருமந்திரம் சைவ நன்னெறிக்கு, நம்முடைய சிவநெறிக்கு சிவாகமமாக திகழ்கின்றது. ஆகையினாலே இந்த சிவதுரியம், சிவ துரியத்திற்கு மேலே விளங்கக்கூடிய, துரியாதீதமாக விளங்கக்கூடிய சிவபோகம், இவற்றையெல்லாம் விளக்கிய பிறகு முத்திவேத கர்ம நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எல்லாம் இழந்த முத்தி நிலை, எல்லாமறை எண்ணெய் இழந்த நிலம், இந்த இழந்த நிலைக்குத்தான் நிர்வாணம் இருக்கு. ஆகையினாலே அந்த நிலையையும் விவரித்து ஒரு நிறைவு செய்துவிட்டு, இதுவரை நாம் இந்த நூலிலே திருமூல தேவநாயனார் தாம் எடுத்து சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம், முக்கியமானவற்றை இந்த நூலை கற்கிறவருடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக பல புதிர்களாக அவற்றை செய்திருக்கிறார். இதற்கு
தொல்காப்பிய இலக்கணம் பிசிச்செய்யுள் என்று இதற்கு பெயர். பிசிச்செய்யுள்ங்கிறது இப்போ நம்ம புதிர்னு எடுத்துக்கலாமே. புதிர் பிசிச்செய்யுள்னா தொல்காப்பியர் அதுக்கு இலக்கணம்லாம் வரையறுத்திருக்கிறாங்க. ஒப்பொடு புணர்ந்த ஓமத்தானும் தோண்டுவது கிளந்த துணிவினானும் அப்படின்னு அதுக்கு இலக்கணம் 2 வகையா. இதுல இந்த ஒட்டணி என்று சொல்லக்கூடிய நிலையில ஓமத்தை மட்டும் சொல்லிவிட்டு அது குறிக்கிற பொருளை சொல்லாமல் விடுவது. அப்ப அது என்ன பொருள் என்று ஆழமாக அதனை உணர்ந்து அதனை சிந்தித்து அதனை மாணவன் அறிந்து கொள்ளுகிற பொழுது அந்த அடிப்படை கருத்து உள்ளத்திலிருந்து மாறாமல் அழுத்தம் திருத்தமாக அங்கே பதியும். அந்த மாதிரி கருத்துக்களை பதிய வைக்கிறது அந்த ஒரு நிலையை அப்படி அந்த செய்திகளை அடிப்படை செய்திகளாகவே அவை விளங்குகின்றன. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை முக்கியமான செய்திகள். இந்த செய்திகள் தெரிந்திருக்கணும். இந்த செய்திகளை ஒட்டி பல செய்திகள் தெரியும். ஆகையினால இந்த செய்திகளை ஒரு புதிர் போல போட்டு அந்த புதிரை விடுவிக்கும் வண்ணமாக நாம் அதனை யோசித்து பார்த்து அதனை செய்யக்கூடிய அந்த நிலையில் இந்த செய்யுள்கள் எல்லாவற்றையுமே அமைத்திருக்கிறார். ஆகையினாலே பழங்காலத்தில் விடுகதை என்று போட்டு விடுகதைக்கு விடையாக செய்திகளை சொல்லுவார்கள். இந்த விடுகதையெல்லாம் எப்படி இருக்கும்னா இன்ஃபர்மேட்டிவ். சும்மா செய்திகள் சமத்காரமாக இருப்பது முக்கியம் அல்ல. அந்த செய்தி அதுதான். அப்படி யோசித்து யோசித்து வருகிற செய்தி அது அப்படியே பதிஞ்சிடும். அதுக்காக அந்த செய்திகளை பதிவிப்பதற்காக கையாளுகின்ற உத்தி. இது யோக சித்தர்களும் இப்படி போடுவாங்க. ஆனால் நம்ம திருமூலர் ஞான சித்தர், ஞானத்தினுடைய நிறைவில் இருக்கிற அவர் சர்வசாதாரணமாக எழுதுகிறார். 67 பாட்டு இதில் இருக்குன்னா பாருங்க. அப்படி அந்த பாடல்களை அவர் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை உள்ளடக்கிய உள்ளுரையாக கொண்ட. அதனால இதில் எல்லா பாடல்களுக்கும் உள்ளுரை இருக்கும். உள்ளுரை செய்தின்னு மேம்போக்கா பார்க்கிற பொழுது ஒரு பொது செய்தி இருக்கும். உள்ளுரை செய்தியாக என்ன இருக்கிறது என்று பார்க்கணும். அது ரொம்ப அந்த பொதுவான சைவ சித்தாந்த பொது செய்திகளாக இதுவரை தான் இந்த நூலின் மூலம் இந்த ஆகமமாக எடுத்து சொன்ன செய்திகள், அவற்றினுடைய அந்த தன்மை, அவற்றினுடைய முக்கியத்துவம், அவற்றினுடைய தெளிவு, இவற்றை எல்லாமே இப்போ நம்ம இந்த 67 பாட்டையும் ஓரளவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவு திருமூலத்தா என்ன சொன்னார் அப்படிங்கிற இந்த செய்தி தெளிவு நமக்கு கிடைக்கணும். ஆக என்னால் திருமூலரை பொறுத்த வரைக்கும் சொல்ல வந்த செய்திகள்லாம் சொல்லியாச்சு. சித்தாந்த அந்த அடிப்படை உண்மைகளை எல்லாத்தையும் சொல்லி நிறைவு செய்துட்டார். அந்த பல்வேறு நிலைகளில், பல்வேறு கோணங்களில், பல்வேறு முறைகளில் நமக்கு அவற்றை விவரித்து கர்ம அந்த முத்திபேத கர்ம நிர்வாணத்தையோடு அதை நிறைவு செய்கின்றார். நிறைவாக முத்தியை சொல்லி நிறைவு செஞ்சுட்டார். அதனால் இனிமேல் ஏற்கனவே சொன்ன செய்திகளை நினைவுபடுத்துகின்ற ஒரு வகைகளாக இவை இருக்கும். அதனால் நூலை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தந்திரத்தினுடைய நிறைவு செய்தியாக இந்த முத்தி பேதத்தினுடைய துரியம் துரியாதீதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை, சிவதுரியம் அருள்நிலை என்று சொல்லக்கூடிய அனுபவ நிலை, அது நின்மலாவத்தையிலும் துரியாதீதம் என்பது பராவத்தையிலையும் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை இந்த 2 நிலைகளிலே முத்தியையும் பேசியிருக்கார். சரி, இப்போ இந்த சூன்ய சம்பாஷணை என்பது முதல் பாடலாக என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம். காயம் பலகை கவரைந்து கண்முன்று ஆயம் பொறுவதோர் 54 அக்கரம்
ஏய பெருமான் இருந்து பொறுகின்ற மாயக்கவற்றின் மறைப்பறியேனே. அதாவது சிவபெருமான் நமக்கு எத்தனையோ உபகாரங்களை சாதனங்களை தந்திருக்கிறான். இது அவன் கொடுத்தது தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த நினைப்பு நம்மள பல பேருக்கு இல்லை. இப்படி இந்த உடம்பு வந்தது அப்படிங்கிறத ஏதோ பை ஆக்சிடென்ட்டுன்னே நினைக்கிறாங்க எல்லாரும். இந்த உடம்புங்கிறது, இந்த உடம்பினுடைய ஒவ்வொரு நம்ம கண்ணாடியில் பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தோணும், இந்த உடம்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அதனுடைய அந்த குறிப்புகள் முழுக்க அவன் கொண்ட குறிப்பு தான். அது எப்படி இருக்கணுங்கிறது அவன் கொடுத்த குறிப்புகளின்படி இந்த உடம்பு நமக்கு வந்திருக்கிறது. அவன் கொடுத்தது தான் எல்லாமே. ஆனால் அந்த உணர்வு நமக்கு இல்லாத பட்சத்தில் இது நமக்கே நாமே இன்னும் எங்கேயோ வாழ்ந்து நமக்கு உரிமை உடையது போல நினைக்கிறோம். உண்மையிலேயே நமக்கு இந்த உடம்பு மேலே எந்த உரிமையுமே கிடையாது. எந்த உரிமையும் இந்த உடம்பு மேலே, இந்த கருவிகரணங்கள் மேலே நமக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அந்த பிரக்ஞையே நமக்கு இருக்கிறது இல்லை. இந்த உடம்பு என்று சொல்லுவது ஈசனால் தரப்பட்ட ஒன்று. இது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் அதை நாம் அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகுது, ஒருத்தர் இதை கொடுத்திருக்கிறார், அவர் இதை கொடுத்ததனுடைய காரணத்தை நாம் அறிந்து அந்த நோக்கத்தில் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி, ஒருத்தர் கொடுத்ததையே மறந்து போய் இது நம்மளுதுன்ட்டு நாம் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்துவது எப்படி, அதுபோலத்தான் நாமளும் இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். அதனால் அதை அப்படி பயன்படுத்துவதனாலே அதனை சரி செய்ய வேண்டியது கொடுத்தவருடைய கடமை. இது மறக்கும். ஆனால் அவர் கொடுத்தவருச்ச அவர் என்ன பண்ணுவார், அதை நினைவுபடுத்துவார். நினைவுபடுத்தி அதனை அந்த எண்ண நிலைக்கு அதை கொண்டு வர வேண்டும். இந்த உடம்பினுடைய உண்மை நிலை பிறகி அதுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி செய்வார். இது கிட்டத்தட்ட எப்படி அவர் செய்கிறார் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாருன்னா, ஒரு சூதாடி போல செய்கிறார் என்று குறிப்பிடுகிறார். ஒரு சூதாட்டம் போல. சூதாட்டத்தில் ஒரு முக்கிய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், சூதாட அழைக்கிறவர், சூதாட வைக்கிறவர் நம்முடைய பொருளை கவருவதற்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எத்தாப்புல நம்ம கூட ஆடுறவர் நம்மகிட்ட இருக்கிற பொருளை இல்லையா, அதுக்காக. இப்போ ஒருத்தர் ரொம்ப உழைச்சி பணம் சம்பாதிக்கிறார், வேர்வை சிந்த சம்பாதிக்கிறார். அவ்வாறு உழைச்சி சம்பாதிக்கிற அந்த பணத்தை அவர் தவறான வழியில் செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். கள்ளு குடித்தல், தீய காரியங்களில் ஈடுபடுத்தல், அதை செலவு பண்ணுறார். அப்படின்னா காசு அவரோடதுங்கிறதுக்காக அந்த பணம் செலவு பண்ண விதத்தில் அவருக்கு தீவினை வராமல் இருக்காது. அது பாவம் வரத்தான் செய்யும். என் காசு தானே, நான் என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறேன் என்று சொன்னாலும் அது இப்போ ஒருத்தர், இப்போ மூர்க்க நாயனார் சூதாடி பணம் சம்பாதிச்சார். ஆனால் அந்த பணத்தை அவர் என்ன பண்ணார், அடியார்களுக்கு அன்னம்பாலிச்சு விட்டார். அதில் ஒரு சல்லி காசு கூட தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் செலவு. இப்போ என்ன வருது, புண்ணியம்தான் வருது. ஆகையினால இந்த அடிப்படையில் இறைவன் சூதாடுகிறார். அதனால் அவருக்கு எந்த விதமான ஒரு மாறுபட்ட நிலையும் கிடையாது. சூதாடுகிறவர் யாருன்னு தெரியாமையே சூதாடுகிற பொழுது எதிர்த்தா போல நம்மோடு சூதாடுகிறவரை நாம் அறிந்து தான் சூதாடுவோம். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டால், நம்மோடு சூதாடுகிறவர் யாருன்னு தெரியாமையே நாம் சூதாடி எல்லா பொருளையும் இழக்கிறோம். எந்த பொருளெல்லாம் என்னதுன்னு நினைச்சனோ அந்த பொருளெல்லாம் இழக்கிறேன்.
எந்த பொருள்லாம் அவருதுன்னு நினைக்கிறேனோ அந்த பொருளாக எங்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த சூட்சமத்தை சொல்றாரு. அதை பாட்டு அந்த சூதாட்டம் எப்படி நடக்குதுங்கிற ஒரு நிலையை சொல்லுகிறார். காயம் பலகை கவறு 5 கண் 3 ஆயம் பொறுவது ஓர் 51 அக்கரம் ஏய பெருமான் இருந்து பொறுகின்ற மாயக்கவற்றின் மறைப்பறியேனே. காயம், இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பு தான் இந்த அந்த சதுரங்கம் அல்லது இந்த சூதாட்டம் ஆடுகிற பலகை, சூதாட்ட பலகை. இந்த சூதாட்ட பலகையிலே 5 புலன்கள் இருக்கிறதே, அதுதான் டைஸ். உருட்டி போடணும்ல, எத்தனை விழுதுன்ட்டு, அதுதான். அப்படி உருட்டி போடுகிற பொழுது எங்கே விளையாடுகிறோம், இந்த விளையாட்டு நிகழ்கிறதுன்னு கேட்டால் 3 இடம். கண்ணுன்னா இடம், களம். 3 இடம் நடக்குதான். எங்கே? ஒன்று புருவ நடு, இன்னொன்று கண்டம், இன்னொன்று இதயம். கண் 3 இடத்துல நடக்குதுன்னு அது என்னன்னு வருவோம் பின்னால. கண் 3 ஆயம் பொறுவது ஓர் 51 அக்கரம். 51 அக்கரம் சொன்னால் 51 அக்ஷரங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அது என்ன பொருள்னா சொல்லு, பதம், எழுத்து, சொல், பதம்னு சொல்றோம் இல்லையா? அது அந்த மொழி இருக்கிறதே, அந்த மொழிகள், அந்த மொழிகள் தான் இந்த கட்டங்கள். இந்த கட்டத்திலேருந்து அந்த கட்டம், அந்த கட்டத்திலேருந்து இந்த கட்டம்னு அந்த சூதாட்டத்தில் நகர்த்துவாங்கள்ல காய, அதுக்குரிய கட்டங்கள் இந்த மொழிகள், உணர்வு மிக்க மொழிகள். நான் உணர்வோடு பேசுகிற மொழிகளினாலே நான் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போயிடுவேன். மொழி தான் நவுத்தும். மொழி நவுத்துது, கட்டம்தான் மொழி. அதை நவுத்துகிற டைஸ் 5 புலன் பாருங்க. அந்த சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம். அது ஆயம் பொறுவதோர் 51 அக்கரம். 51 அக்கரங்கிறது சொல் பிரபஞ்சம். சொற்களினாலே எந்த மொழியும் உணர்வோடு சொல்லப்படுவது வினையில் உடைய. உணர்வில்லாமல் சொல்லுகிற மொழி வினையை ஈட்டாது. உணர்வில்லாமல் சொல்ற ஒரு வார்த்தையை உணர்வே இல்லாமல் சொன்னேன்னா அதுல எந்த வினைப்பயனும் இருக்காது, எந்த வினைப்பயனும் இருக்காது. ஒருவரை திட்டுகிறேன், உணர்வே இல்லை, சும்மா திட்டுறேன், அவனை பயமுறுத்துறதுக்காக திட்டுறேன். பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா நான் உன்னை அடிச்சே கொண்டுடுவேன். ஆமாம், ஜாகிரதை, என்ன இந்த மாதிரிலாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு கடுமையான வார்த்தைகள் பேசு. ஆனால் அந்த வார்த்தையில் உணர்வு என்னன்னு கேட்டால் நல்லா இருக்கணுங்கிற உணர்வு வேறு ஒன்று இல்லை. உணர்வே இல்லாமல் ஏதோ ஒரு நாவலை படிக்கிறோம். நாவலில் படிக்கும்போது வில்லன் சொல்கிறான், உங்களை அத்தனை பேரையும் இப்பொழுது அழித்து விடுவேன், நானே அரசன் அப்படின்னு ஏதோ சொல்கிறான். அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இப்போ படிக்கும்போது நம்ம அந்த மொழிகள்லாம் நம்ம சொன்னதாயிடுமா? அவன் என்னென்னலாம் வசனம் சொன்னானோ அத்தனையும் நான் சொன்ன வசனம் ஆயிடுவான். ஆகாது. அப்படி உணர்வு இல்லாமல் சொல்லுகிற மொழியினால எந்த பயனும். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே போகிறேன். உணர்வு இல்லாமல் இறைவனுக்கு முன்னால் போய் துதி பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தால் ஏதாவது பயன் இருக்கா? ஒரு பயன் இருக்காது. உணர்வே இல்லாமல் அது பாடி ஏதோ பாடுறது, வாய்ப்பாட்டுக்கு பாடுது அப்படின்னா அது நல்வினையும் கிடையாது, இதனால தீவினையும் கிடையாது. ஆகையினாலே இந்த மொழி என்பது உணர்வுக்கு, அந்த உணர்வோடு சேர்ந்து அது சொல்லுகிற பொழுது அதற்குரிய பலன், அதுதான் கட்டம். ஏவிய பெருமான். ஏய பெருமான்னா அப்படி நம்ம ஏவிக்கொண்டு இருக்கிற பெருமான், இருந்து பொறுகின்ற, அவன் இருந்து பொறுகின்ற மாயக்கவற்றின் மாய சூதாட்டம். மாய சூதாட்டத்தில் மறைப்பறியேனே, மறைந்து கொண்டு அவன் ஒரு ஆடிக்கொண்டு இருக்கிறான்.
நானும் கட்டம் விட்டு கட்டம் நவுந்துக்கிட்டு இருக்கிறேன். காயை உருட்டுங்கிறான், உருட்டினவுடனே நவுருங்கிறான். இப்படியே காயை உருட்டி நவுத்தி 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 என்னை கொண்டு போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் நான் எல்லாவற்றையும் இழந்து கொண்டே வருகிறேன். அப்படி அவன் எனக்கு தந்த பொருள்களாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா இழக்க ஆரம்பிக்கிறேன். இந்த தத்துவங்கள்லாம் அவனுடையது, அதை எல்லாத்தையுமே இழக்க ஆரம்பிக்குது. இந்த மறைப்பை அறியேனே. மறைப்பை அறியேனேன்னா, சூதாடி கொண்டு இருக்கிற பொழுது சூதாடுகின்றவர் என் பொருளை கவருவதற்காக வந்திருக்கிறார் என்று அவரை நான் தெரிவேன். எனக்கு சூது ஆடுகிற இடம் தெரிகிறது. அப்படி சூதாடுகிற இடத்திலே எந்த சூதாடு களம் என்று தெரிகிறது. களத்திலே உருட்டப்படுகின்ற அந்த தாயம் தெரிகிறது, இந்த கட்டம் தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. கூட ஆடுகிறவர் யாருன்னு தெரியல. ஒரு மறைப்பு, வஞ்சகமாக மாய கவற்று, சூது கவற்றுன்னா சூதின் மறைப்பறியேனே, இந்த மறைப்பை நான் அறியாமல் இருக்கிறேன் என்று இந்த பாடலை சொல்லுகின்றார். இந்த 3 இடம் சொன்னது புருவனடு கண்டம் இதயம்னு சொன்னதுக்கு காரணம் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி. இந்த 3 இடத்துலையுமே நடக்குது அவருடைய இந்த சூதாட்டம். துரியாதத்தில் கிடையாது. அதனால கண் 3ன்னாரு, களம் 3. அங்கே இந்த சூதாட்டமானது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சூதாட்டத்தில் பொருளை இழக்கிறோம் என்றுதான் நமக்கு தெரிகிறது. ஆனால் உள்ளுரையாக நாம் இதில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை அதை இங்கே அமைத்திருக்கிறார். ஏன் இந்த சூதாட்டம் ஆடுறாரு, ஏன் பொருளை கொடுக்கிறாரு, அதை திரும்ப அதை சூதாடி கவருகிறார். பொருளை கொடுத்தவருடைய நோக்கம் அது சரியாக இல்லை என்று சொன்னால் அதனை திரும்ப அவரிடமிருந்து கவருவதற்கு இப்படி ஒரு ஆட்டத்தை, சூதாட்டத்தை ஆடி அவரிடமிருந்து கவருகின்றார். அப்போ அவருக்கு என்ன நோக்கம் என்றதெல்லாம் இதில் அடிப்படை செய்தியாக நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக வைத்திருக்கிறார். இப்போ நாம் இதனை அதனை ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது இந்த உடம்பு என்கிற இந்த பலகையில், இந்த சூதாட்ட பலகை, இந்த மொழிகள் என்று சொல்லக்கூடிய கட்டங்களிலே புலன்களாகிய அந்த காய்களை உருட்டி 3 இடங்களிலே இந்த சூதாட்டத்தை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு செய்வதற்கு அடிப்படை காரணம் அந்த மறைப்பை நான் அறியேன் என்று சொல்லுவது திரோபவ சக்தியை குறிப்பிடுகிறார். எனவே மாயக்கவற்றின் மறைப்பறியேனே என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய திரோபவம் என்கிற மறைப்பு சக்தியினாலே ஆன்மாவினுடைய ஆணவ மலமானது அகற்றப்படுகிறது. சைவ சித்தாந்தத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தி இது. இதை நாம இந்த வாழ்வு என்பது திரோதன சக்தியாலே இறைவன் நமக்கு நிகழ்த்துகின்ற வாழ்க்கை. இந்த அடிப்படை உண்மை, சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை உண்மை நம்முடைய மனதிலே தெளிவாக பதிதல் வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இது ஒரு சூதாகவே இதனை கருதுதல் வேண்டும் என்று, இந்த சூது என்று சொல்லக்கூடிய இதிலே ஈசன் வெல்லுவதற்கே உரியவன். அவருடைய இந்த ஆட்டமானது ஆன்மாவோடு அல்ல, ஆன்மாவை பிடித்திருக்கிற ஆணவத்தோடு. ஆகையினாலே நம்மோடு போர் செய்வது போல தோன்றினாலும் உண்மையிலேயே அவர் போர் செய்வது நம்மை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆணவத்தோடு. அதனுடைய வலிமையை, அதனுடைய ஆக்ரோஷத்தை, அதனுடைய தீவிரத்தை அதனை குறைப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரோபவ சக்தி என்கிற சக்தியினாலே அதனை செய்து வருகிறார். எனவே சைவ சித்தாந்தத்திலே அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த வாழ்வு முழுவதும் ஈசனுடைய
திரோபவ சக்தியினாலே நிகழ்கிறது என்று உணர்வுக்கு வருவது. எல்லாம் அவருடைய திரோபவ சக்தி என்று உணர்வுக்கு வருவது. இந்த உணர்வு வருகிற பொழுது என்ன ஆகிறது என்று கேட்டால், திரோபவ சக்தி எல்லாமே திரோபவத்தாலே நிகழ்கிறது, மறைப்பு சக்தியினாலே நிகழ்கிறது என்பதை உணர உணர எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் உணர்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு திரோபவம் திருவுருளாக மாறும். நம்முடைய உணர்வுல மாறுவது தான் அது. அது தானா மாறாது. நான் அதனை இந்த பெருமானுடைய கருணையினாலே திரோபவத்தாலே இந்த நகாரமானது மகாரத்தை அது இந்த இரண்டு நிலைகளிலும் பாருங்க, இந்த மகாரத்தை விட்டு நகாரம் நகராது. நமச்சிவாயன்னாலும் சிவைய நமன்னாலும் மகாரத்தை விட்டு நகாரம் நகராது. மகாரம் போகும்போது தான் நகாரமும் போகும். நம்ம போகிற பொழுது ஒன்னாத்தான் போகும் நம்மங்கிறது. அது என்ன காரணம் என்று கேட்டால், மகாரத்தை நீக்குகிற வரைக்கும் நகாரம் இருக்கும். எனவே மாய கவற்றின் மறைப்பறியேனே என்று சொன்னால், இந்த மாய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும் உடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இதிலே திரோபவமாக இருந்து அந்த திரோபவ சக்தியினாலே பல்வேறு விதமான அனுபவங்களை ஆன்மாவிற்கு தந்த வண்ணமாக இருப்பதற்கு காரணம் ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய மலத்தை நீக்கும். இந்த அடிப்படை, இந்த செய்தியை இந்த பாடலின் மூலமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் திருமூலர் எதிர்பார்க்கிறது. எனவே இந்த ஒரு பாட்டை நம்ம படிக்கும் பொழுது, திரோபவம்னா என்ன, அது உடம்பு தந்து கருவிகரணங்களை கொடுத்து அந்த சொல் பிரபஞ்சத்தை கொடுத்து இவற்றாலே நம்முடைய வாழ்க்கை நிகழ்ந்து ஒரு சூதாட்டம் போல இந்த வாழ்க்கை நிகழ்ந்து பெருமானும் கூட ஆடுகிறார் என்று சொன்னால், திரோபவ சக்தியினாலே இதனை நிகழ்த்துகின்றார் என்று இந்த செய்தியை இந்த பாடல் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகையினாலே இந்த செய்யுளிலே இது என்ன ஒரு பெரிய வியப்பு அப்படின்னு கேட்டால், அது ஒரு பெரிய மறைப்பு அறியேனேன்னு. இத்தனையும் அவர் தன்னை காட்டிக்கொள்ளாமலேயே இத்தனையும் செய்து முடிக்கிறார். தன்னை காட்டிக்கொள்ளாமலேயே இத்தனையும் செய்து முடிக்கிறார். அப்படி அவர் செய்கின்ற அந்த செயல்களை எல்லாம் உணர்கின்ற அந்த பக்குவத்தில் இல்லாமல் எல்லாமே தானே செய்கின்ற, நானே செய்கின்ற, என்னுடையது என்று கருதுகின்ற அந்த நிலையிலே தான் இந்த சூதாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருள்களை கவர்கின்ற சூதாட்டமாக இருக்கிறது. எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் அப்படின்னாரு தெய்வ சேக்கிழார். எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாம் என்னதுன்னு நினைக்கிற பொழுது ஒவ்வொன்றா வாங்கிடுவார். எப்போ வாங்குவாருன்னு தெரியாது, எப்போ வாங்கிடுவார். ஆனால் அவரோட தான் நல்லா தெரியும். அப்போ தான் கொஞ்ச நாள் இருக்குது போயிடுதுன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம்? அது நம்மளுதுன்னு அர்த்தம். தேக ஆரோக்கியமே வச்சுக்கோங்க, பசி வச்சுக்கோங்க, உறக்கம் வச்சுக்கோங்க, எல்லாமே வச்சுக்கோங்க, எதை வேணாலும் வச்சுக்கோங்க. எல்லாமே அவர் கொடுத்தது தான். அது நமக்கு தெரியறதில்ல. எப்போ அவர் கொடுத்ததுன்னு தெரியும், எப்போ திரும்ப வாங்கிக்கிறாரோ அப்போ தான் தெரியும். ஓ, இத்தனை நாள் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தார், இப்போ வாங்கிட்டார், அவ்வளோதான். இல்லையா? ஒரு உணவே எடுத்துக்கங்களேன், அதை உண்ண முடியாமல் நமக்கு போகிறது. ஏற்கனவே உண்டு கொண்டு இருந்தோம், ஏன் அதை திரும்ப வாங்கிக்கிட்டேன். எல்லாத்தையும் அந்த ஆஸ்பெக்டில் பாருங்கள், நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு போகும். கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்தது பெருமான் தான் என்று தெரியும். ஆகையினாலே இந்த பாடலிலே உள்ளுரை செய்தியாக, அது நம்ம ஒவ்வொரு பாடலும் பார்த்த பிறகு அதனுடைய உள்ளுரை செய்தி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பாடலுக்கு உள்ளுரை செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், சிவம் மறைத்தல் சக்தியால் உயிரின் ஆணவ மலப்பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்து வருகிறான். இது இந்த கொள்கை, இது சைவ சித்தாந்த கொள்கை. இதில் நாம்
மறைத்தல் சக்திங்கிற திருவோபவம், நகாரம், சிகாரம். சிகாரத்தையும் நகாரத்தையும் நாம் வேறு வேறுன்னு நினைக்கக்கூடாது. சிகாரத்தினுடைய வகாரம்தான் நகாரமாக இருக்கிறது. எனவே உயிருக்கு இருக்கக்கூடிய ஆணவ மல பற்று அதுதான் உயிர் யகாரம், ஆணவ மலங்கிறது மகாரம். எனவே சி சொன்னதுனால சிவ ய நகாரமும் மகாரமும் அங்கேயே இருக்கு. அதனால சிவைய நம என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்தினுடைய அடிப்படை உண்மை என்ன என்பதை சிவமானது தன்னுடைய மறைத்தல் சக்தியினாலே மகாரத்தை நகாரமாக நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மகாரத்தை பக்குவப்படுத்தி அதன் வலிமையை குன்றச் செய்கின்றான் என்று சொல்லுகிற அந்த செய்தியை நாம் நம்முடைய சைவ சித்தாந்த செய்தியாக உணர்தல் வேண்டும் என்பதுதான் இந்த முதல் இந்த பிசி செய்யுள் என்று சொல்லக்கூடிய இந்த மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் பொதுவாக சொல்லியிருக்கிறது பார்த்தா ஒரு சூதாட்டம் நிகழ்கிறது. அதில் எதிர்த்தரப்பில் சூதாடுகிறவராக சிவமும், ஆன்மா அந்த சூதாட்டத்திலே சிவத்திற்கு எதிராக ஆடுகிற அந்த ஆட்டமாகவும், ஆன்மாவோடு ஆடுகிற அவர் இந்த உடம்பையே ஆடுகளமாக, இந்த உடம்பையே பலகையாக வைத்து அதன் மேல் கட்டங்களாக சொல் பிரபஞ்சத்தை வைத்து 5 புலன்களாகிய காய்களை உருட்டி அது பெறுகின்ற அனுபவங்கள் பெறுகின்ற இடங்களாக புருவம், நடு, கண்டம், இதயம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளிலே அனுபவம் பெறுகிறது. இதில் ரொம்ப முக்கியமாக அவர் அதில் ஒன்று குறிப்பிட்ட ஒரு செய்தியை மட்டும் இங்கே அந்த சைவ சித்தாந்தத்திற்கே உரிய நிலை. இப்போ நம்ம பொதுவாக ஆன்மா சகலத்தில் அனுபவம் பெறுகிறது, சகலாவத்தையில் அனுபவம் பெறுகிறது. அது சகலாவத்தையில் அனுபவம் பெறுகிறது நமக்கு தெரியும். சரி, சகலத்திலிருந்து கீழாலவத்தை போகுது. அப்போ கீழாலவத்தையில் போகிற பொழுது அது புருவ நடுவில் இருந்து அங்கேயும் புருவ நடுவில் தான் நிற்கும். ஆனால் அது கொஞ்சம் ஒரு லெஸ்ஸர் ஸ்டேட்டு. இந்த சாக்கிரமும் அந்த சாக்கிரமும் புருவ நடுவாக இருந்தாலும் அதனுடைய அசோசியேட்டடு அந்த டூல்ஸு கொஞ்சம் வித்தியாசம். இங்கே அசோசியேட்டட் டூல்ஸ் வேறு, அங்கே அசோசியேட்டட் டூல்ஸ் வேறு அதுக்கு இருக்கிறது. இருந்தாலும் சாக்கிரத்தில் புருவ நடுவில் அங்கே இருக்கும். சரி, அங்கே அதனுடைய அனுபவ நிலை ஒன்று. 2வது அது சொப்பனத்துக்கு போயிடும். கீழாலவத்தில் சொப்பனத்துக்கு போகிற பொழுதும் அதுக்கு அனுபவம் உண்டு. அது கூட பரவாயில்ல. அவர் இன்னொன்று சொல்றாரு, அதுல உறக்கத்திலேயோ அனுபவம் உண்டு. இந்த உறக்கத்திலேயும் அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு நுட்பத்தை கண் 3 என்று குறிப்பிடுகின்றார். சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி என்று சொல்லக்கூடிய அனுபவம் பெறக்கூடிய இடங்களாக 3 இடங்களை குறிப்பிடுகிறார். நமக்கு அனுபவங்கிறது சாக்கிரத்தோடு சரி, சொப்பனத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் உண்மையிலேயே சொப்பனத்தில் அந்த அனுபவம் உண்டு, உயிருக்கு அனுபவம் உண்டு. சுழுத்தியிலேயும் அனுபவம் உண்டு. ரொம்ப நுட்பமான அனுபவம், மிக மிக நுட்பமான அனுபவம். இந்த மிக மிக நுட்பமான அனுபவத்தை அது சுழுத்தியிலிருந்து மீண்டு சொப்பனமும் சாக்கிரமும் வருகிற பொழுது நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை. இப்போ சொப்பனத்தில் இருக்கிறதையே நினைவில் வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுது. சொப்பனத்தில் அது அனுபவம் பெறுகிறது. சாக்கிறதுக்கு வந்தப்புறம் என்ன பார்த்தோம் கனவுல, அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுது. ஒரு கிளாரிட்டி இல்லை, ஆனாலும் அது பார்க்கறது. அப்போ இந்த சொப்பனத்தில் அது இருக்கிற பொழுது அதற்கு அனுபவம் உண்டு, இன்பத்துன்ப அனுபவம் உண்டு. உறக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையில நமக்கு அனுபவம் உண்டு என்று இங்கே பேசுகிறார். இதுவே ஞாபகத்தில் இல்லைன்னா அந்த அனுபவம் எப்படி ஞாபகத்தில் இருக்குங்கிறார். இந்த அனுபவமே ஞாபகம் இல்லை, அந்த அனுபவம் கேட்கவே வேணும். ஆகையினாலே
அந்த உறக்கம் என்பதிலே சித்தம் உண்டு, பிராணன் உண்டு, புருடனும் உண்டு. சித்தம் உண்டு, பிராணன் உண்டு, புருடன் உண்டு என்கிறதுனால அங்கே அனுபவம் உண்டு. மிக மிக நுட்பமான அனுபவம். அதே அந்த உயிரினால ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது என்பதனாலே அங்கே அனுபவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. அதனால இங்கே நுட்பமாக அதை சொல்லி இருக்கிறார். இந்த அனுபவங்கள் நிகழ்வது அந்த 3 இடங்களில் நிகழ்த்துகிறார் என்று அதை சொல்லுகிறார். இந்த ஒரு செய்தியோடு நாம் இந்த பாடலை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை சிந்தனைத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்த பாடலில் அதே போல் ஒரு செய்தியை சொல்லுகிறார். தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி, மாறி கிடக்கும் வகையறிவார் இல்லை, மாறி கிடக்கும் வகையறிவாளருக்கு ஊறி கிடக்கும் என் உள்ளன்புதானே. தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி, மாறி கிடக்கும் வகை அறிவார் இல்லை, மாறி கிடக்கும் வகை அறிவாளருக்கு ஊறி கிடக்கும் என் உள்ளன்பு தானே. சரி, இது பொதுவாக இது என்ன பாட்டு, இந்த பாட்டு என்ன பொருள் சொல்லுகிறது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக பாடல்னா பொதுவாக என்ன அர்த்தம் தானே பார்க்கணும். இது திருமூலரை சொல்லியிருக்காருங்கிற பொழுது அதுக்கு நம்ம உள்ளுரை பார்க்கிறோம் தனியாக. ஆனால் திருமூலர் இந்த பாட்டை பாடலாக சொல்லியிருக்கிற போது இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி, ஒரு நல்ல பாதை, அந்த நல்ல பாதையில போகலாம் என்று சொன்னால் அதுல முள்ளும் கல்லுமா புதர் வண்டி கிடக்குது அந்த பாதையில. அப்ப இதுக்கு மாறி கிடக்கும் வகை அறிவார் இல்லை. இப்ப இந்த பாதையில இந்த புதர் கிடக்கிறதும் முள்ளுங்கல்லுமா கிடக்கிறதை எப்படி நீக்கிவிட்டு இதிலே செல்லுவது, இந்த பாதையில் செல்லுவது இல்லது வேறு பாதையில் போகலாமா என்ற வகை அறிவார் இல்லை. மற்ற பாதையில் இதில் இல்லைன்னா வேறு பாதையில் போயிட்டு போகிறது என்று சொல்லிவிட்டு வேறு பாதையில் போவதா என்று அந்த வகையை அறிகின்றவர்கள் இல்லை. சரி, ரொம்ப சிலருக்கு மட்டுமே வகை அறிகின்றார்கள். மாறி கிடக்கும் வகை அறிவாளருக்கு, இவ்வாறு கிடக்கக்கூடிய இந்த பாதையில இப்படி செல்லுகின்ற முறை என்ன, எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை அறிந்தவர்களுக்கு மட்டுமே ஊறி கிடக்கும் என்று உள்ளன்புதானே. அவ்வாறு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உரியவர்களிடம் செல்லுகிற பொழுது அவர்களுடைய உள்ளன்பு, அவருடைய அன்புனாலே நல்லார்கள் அன்பு உண்டு. அவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல பாதையில் போகணுங்கிறாரு, இவர் என்ன செய்ய நினைக்கிறாருன்னு மற்றவர்களை ஆலோசித்து பார்த்து கேட்டு, ஐயா இப்படி செல்லலாமா அப்படி செல்லலாமா என்று கேட்டு அவர்களுக்கு இந்த பாதையிலே எவ்வாறு செல்வது, எப்படி செல்லலாம் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள்தான் வகையறிவாளர். அவர்களுக்கு தக்க உதவிகள் கிடைக்கும். அவர்கள் அந்த பாதையிலே செல்லுவதற்குரிய முறையிலே அவர்கள் செல்வார்கள் என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். பாட்டோட பொருள் இதுதான் இல்லையா? அது ஒன்றும் ரொம்ப கடினமாலாம் இல்லை பாட்டு. தூருங்கிற ஒரு வார்த்தை தான் கொஞ்சம் புதர், முள் புதர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது ஒன்று தான் இங்கே கொஞ்சம் யோசனைக்குரிய ஒரு சொல்லாக இருக்கு. மித்தபடி எல்லாமே நல்லா தெரியுது. தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி, தூய்மையான வழி, தூய்மையான நெறி. அதில் அவ்வளோ சட்டுன்னு போக முடியல. தூறு படர்ந்து கிடக்குது, முள்ளும் கல்லுமா புதர் மண்டி கிடக்குது. நல்ல வழி. மாறி கிடக்கும் வகை அறிவார் இல்லை. இப்படி கிடக்குதே, இதுக்கு மாற்று வழி என்ன? இதிலேயே செல்லுவதா, இதில் சென்றா இப்படி இருக்க, இதில் இதை இப்படி அகற்றுவது என்று அதை வகை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை.
சரி அது அப்படிதான் இருக்கு, நம்ம வேலையை பார்ப்போம் என்று பார்க்கிறார்கள், அல்லது போகாமல் இருக்கிறார்கள், அல்லது வேறு பக்கம் ஏதாவது போகலாமான்னு பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும்தான் இது எப்படி இந்த வழியில் நம்ம போயாகணுமே, இதுக்கு என்ன செய்வது என்று முயற்சி எடுக்கிறார்கள். சிலர் மட்டும்தான் முயற்சி எடுக்கிறார்கள். அவர் தான் வகை அறிவாளர். வகை அறிவாளர் என்றால் வகையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறவர்கள். இப்படி மாறி கிடக்கும் என்று சொன்னால், மாறி கிடத்தல் என்று சொன்னால் பகைமையாக அல்லது மாறாக கிடக்கிறது, பயன்பாட்டுக்கு மாறாக கிடக்கிற இந்த வகையை எப்படி அறிவது, போவது, தெரிந்து கொள்வது என்று இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களை கேட்டு, உரியவர்களை கேட்டு, அதிலேயே ஊறி கிடக்கிறவர்கள், அதிலேயே பழக்கமானவர்கள், அதிலேயே அவர்கள் அனுபவப்பட்டவர்கள், அவர்களுக்கு கேட்கிற போது அவர்கள் ஆகா சரி நம்ம போன அந்த பாதையை எப்படி போக வேண்டும் என்பதை கேட்கிற அவருக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் உள்ளன்போடு அவர்களுக்கு சொல்லுவார்கள். அப்படித்தான் கேட்டு போக வேண்டும் என்று பொதுவாக சொல்லிட்டார். இது நமக்கு என்ன சார் சம்பந்தம், எப்படி அது நம்முடைய நிலையில அப்படின்னு பார்க்கிற பொழுது இதை பிசிச்செய்யுளாக உள்பொருளாக வைத்திருக்கிறார். இதை தூநெறி அப்படிங்கிறதுக்கு தூய்மையான பாதை, சரியான பாதை அப்படின்னு அது பொருள். அதுல தூறு படர்ந்து கிடந்தது, அதுல புதரானது மண்டி கிடக்கிறது அந்த பாதையில் அப்படின்னு முதல்ல பொருள் எடுக்கணும். ஆனா உண்மையான பொருள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, தூநெறி என்பது தூய்மைக்கு இட்டு செல்லுகிற நெறி. தூநெறி என்பது நெறி முள்ளும் கல்லுமா கிடக்குது, அப்புறம் அப்படி அது தூநெறின்னு சொல்ல முடியும் இல்ல. அது நெறி, அது தூய்மைக்கு இட்டு செல்லுகிற நெறி, அதுல தூறு படர்ந்து கிடக்குது. அந்த தூய்மை எதுன்னு கேட்டா சிவம். சிவத்திற்கு செல்லக்கூடிய சைவ நெறி இருக்கிறதே, அந்த சைவ நெறியில தூறு படர்ந்து கிடக்குது. எனக்கு நாம் போறதுக்கு தூறு படர்ந்து கிடக்குது. என்ன தூறு அப்படின்னு கேட்டா, சிவத்தை பற்றி அவன் சுடுகாட்டில் இருக்கிறவன், அவன் எலும்பு மாலை அணிகிறவன், அவன் அழிக்கின்ற கடவுள் என்றெல்லாம் அவனை பற்றிய பல்வேறு அபத்தமான, ஒப்புக்கொள்ளப்பட முடியாத, அவன் மூவருள் ஒருவன், அவன் அழிக்கின்றவன் என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை சொல்லி அந்த தூய்மையான அந்த பொருளை அடைவதற்குரிய நெறியிலே இவை தடையாக விளங்குகின்றன. ஆகையினாலே சிவத்தை பற்றி, சிவம்னாலே மங்களம்னு அர்த்தம், ஆனால் சிவநெறியில் செல்ல ஒட்டாமல், இது பிராக்டிக்கலா இருக்கிறது. இதை விவரிக்கிறார். அவனுடைய அங்கத்திலே பாம்பு நெளிகிறது, அவன் இடையிலேயும் பாம்பை கட்டி கொண்டு இருக்கிறான், அவன் இருப்பதோ சுடுகாடு இல்லையா? எவ்வளவு உயர்ந்த விஷயம் பேசிட்டு இருக்கும்போது சுடுகாடுன்னா மூஞ்சி சொல்லிச்சிடுவாங்க. எவ்வளவு பெரிய என்ன இது அபசகுணமா சுடுகாடு அப்படின்ட்டு போற இடம் அதுதான். அப்புறம் என்ன அது, அது என்ன அது ஆபத்து? நமக்கு சுடுகாடுங்கிறது நம்ம சாமி அங்கே இருக்கிற இடம் அது இல்லையா? ஆகையினால நமக்கு காடு சுடுகாடு அப்படிங்கிறதெல்லாம் அமங்கலமாக நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க சைவர்களுக்கு சிவநெறியில் இருக்கிறது பூசுறதே சாம்பல், இந்த சாம்பல் சுடுகாட்டு சாம்பல். அது இன்றைக்கும் உஜ்ஜயினியில் மகாகாளேஸ்வரருக்கு அது நிகழ்த்தப்படுவது ப்ராக்டிக்கலாக நடக்கிற இடம், அது ஒரு இடம்தான். அதனால் முதல்ல அதைத்தானே நம்ம சாமி ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. யாரு? சிவபெருமான். இன்னைக்கு மகாகாளேஸ்வரர் சுடலை பொடி பூசுறார். அதை பாடுது குழந்தை இங்க, அதை இங்க ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். அந்த அடையாளத்தை சொல்லுகிற பொழுது சுடலை பொடியத்தான் பேசுறார் முதல்ல. அந்த சுடலை பொடிங்கிறது மங்களம் இல்லையா? நமக்கு
ஓகே, சாமியே அதை பூசுறாருன்னா அது இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் கோட்டு. அது நமக்கு அந்த நீருங்கிறது நமக்கு காப்பு. நீர் என்பது காப்பு. அதனால தான் அதற்கு ஒரு பதிகமே பாடினார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஆகையினாலே சிவத்தை பற்றியும் சிவ சம்பந்தமான செய்திகளையும் பல்வேறு விதமாக சொல்லுவார்கள், பல்வேறு விதமாக மயக்குவார்கள், மகிழ்ச்சியடை செய்வார்கள். அதையெல்லாம் நாம் நம்முடைய அந்த தூய்மையான அந்த சிவத்தை அடைவதற்கு செல்லுகிற பாதையில தூறு கிடந்து படர்ந்தது அப்படின்னார். தூறு அது படர்ந்து கிடந்தது. அப்படி செல்லுகிற பொழுதே அந்த சிவத்தை பற்றியும் சிவ நெறியை பற்றியும் சொல்லப்படுகிற செய்திகள் அது. அதனால என்ன, மாறி கிடக்கும் வகை அறிவார். அப்ப இதுல போகாம வேற நிறைய பாதை போகுது. அது மாறி கிடக்கும்னாரு. இதற்கு மாறான நெறி. அப்ப தூய்மையை அடைவதற்குரிய நெறிக்கு மாறி கிடக்கும் நெறி இது. அது மாதிரி எத்தனையோ நெறி போகுது. இதுல இந்த அபத்தங்களை, இந்த செய்திகளை, இந்த தூர் கிடந்ததை பார்த்து வேறு நெறிகளில் போயிடலாமா அப்படி என்று போகின்றவர்கள் மாறி கிடக்கும் வகை அறிவார் இல்லை. இவ்வாறு பல நெறிகள் சிவம் என்று சொல்லக்கூடிய மங்களமான பொருளினுடைய உண்மை நிலையை உணராதவர்கள் மாறி கிடக்கும் பல்வேறு அதற்கு மாறாக கிடப்பதனுடைய வகையை அறிவாரில்லை. எது தூநெறினா மாறி கிடப்பதுன்னா தூய்மையற்ற நெறி. எது தூய்மையற்ற நெறி? திரும்பவும் பிறப்பை கொடுக்கும். தூய்மை நெறி என்பது பிறப்பை நீக்கும். எது பிறப்பை நீக்குதோ அதுதான் தூய்மை பொருள். மீண்டும் மீண்டும் பிறப்பை கொடுப்பது எப்படி சொல்ல முடியும் இல்லையா? ஆகையினால பிறப்பு நீக்குகின்ற நெறி இது மாறி கிடக்கும் வகை, அதை அறிவார் இல்லை. இது மாறி கிடக்கும் வகை, அந்த தூநெறிக்கு மாறி கிடக்கிற வகை அவர்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சிவபெருமானுடைய உண்மை இலக்கணம், அந்த பதி இலக்கணம் அறிந்தவரே சைவர். அவர்களோ மாறி கிடக்கும் வகை அறிவார். அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது இந்த நெறிக்கு போனோம்னா அதுக்கு மாறான நெறியான இது பிறப்பை நீக்கும். ஆகையினாலே இந்த தூறு என்று சொல்லக்கூடியதை நீக்கினால் நாம் தூய்மையான அந்த பொருளை அடைந்து விடலாம் என்று அந்த வகை அறிவாளருக்கு தூறு என்று சொல்லக்கூடிய அவற்றை நீக்கி அந்த நெறியிலே செல்வதற்குரிய ஒரு நிலை உண்டாகும். மாறி கிடக்கும் வகை அறிவாருக்கு அப்படிங்கிற பொழுது அந்த அறிவாளர்னாரு மாறி கிடக்கும் வகை அறிவாளர் அப்படி என்று சொல்லுகிற பொழுது சிவத்தை தவிர அடைய வேண்டிய பொருள் எதுவும் இல்லை. அதுல நமக்கு தெள்ள தெளிவான ஒரு முடிவு இருக்கணும், ஒரு உறுதி இருக்கணும். நாம் அடைய வேண்டிய பொருள் சிவம், அவ்வளவுதான். அது நம்ம எப்போ அடையிறோங்கிறது இருக்கட்டும், அல்லது நமக்கு அடையிறதுக்கான எடுக்கிற முயற்சிகளில் சுணக்கம் இருக்கலாம், தீவிரம் இருக்கலாம், அல்லது ஆனால் இலக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, டார்கெட் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. டார்கெட்டு சிவத்தோட அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே என்று அந்த திருவடியில் நாம் ஈசனுடைய திருவடியையே பொருளாக கொண்டு அதனையே அடைவது அப்படிங்கிறது அது தெரிஞ்சு போச்சு. எனவே வகை அறிவாளர் என்று சொல்லுகிறது நம்மைத்தான் சொல்லுகிறார். பொருள் இது என்று தெரிந்து தூய்மை அடைய வேண்டிய அந்த நெறி இது என்பதையும் தெரிந்து கொண்டு அந்த தூய்மையான அந்த பொருளை அடைவதற்குரிய நெறி, இதில் இருக்கக்கூடிய இந்த தூறு இவற்றை எவ்வாறு நீக்க வேண்டும், எவ்வாறு போக்கிக் கொள்ள வேண்டும், மாறி கிடக்கிற அவற்றினுடைய தன்மை என்ன என்று எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு, அவர்களுக்கு அப்படி செல்லுகிறவர்களுக்கு நான் எழுதியதுதான் இந்த திருமந்திரம் அப்படிங்கிறார். அப்படி வகை அறிவாளருக்கு ஊறி கிடக்கும், எது ஊறி கிடக்கும்? என் உள்ளன்பு. என் உள்ளன்பு என்பது சிவம். என் உள்ளே அன்பு வடிவிலே இருக்கக்கூடிய சிவம் இருக்கிறதே என்னுள்ளே, அது ஊறி கிடக்கும். எதுல? இந்த திருமந்திரத்துல.
இந்த பாடல்களில் இந்த திருமந்திரம். அதுவே வகையறிவாளருக்கு தூறு நீக்கும் சாதனமாக விளங்கி நெறியிலே செலுத்தும் என்று கூறுகிறார். என் உள்ளன்பு என்று அன்பு என்று சிவத்தை குறிக்கின்றார். என் உள்ளே அன்பு வடிவிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த சிவம் ஊறி கிடக்கும். திருமந்திரத்தில் எப்படி இருக்கான்? சிவம் ஊறி கிடக்கும், எங்கு தொட்டாலும் சிவம். இந்த ஒரு நூல் திருமந்திரம் என்பது வகையறிவாளருக்கு. வகையறிவார் இல்லை, சிலரோ சிவத்தையே அடைய வேண்டும் என்கிற அந்த உறுதி எடுத்துக்கொள்ளுகிறார்கள், அந்த வகையை அறிந்து கொள்ளுகிறார்கள், அடைய வேண்டிய தூய்மை பொருள் சிவம் என்று உணர்ந்து கொள்ளுகிறார்கள், இனி அப்பொருளையே அடைவேன் என்று எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய தூறு நீக்கி அவர்களை அந்த நெறியிலே அழைத்து செல்லுவதற்குரிய வகையறிவாளருக்கு யாம் செய்ததுதான் இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் அந்த வகையறிவாளருக்கு உரிய நெறியிலே அழைத்து செல்வதும் அவர்களுக்கு உரிய அந்த உணர்வை தருவதுமாக திருமந்திரம் விளங்குகிறது என்பதை அதை ரொம்ப சமத்காரமாக அதை சொல்லுகிறார். ஊறி கிடக்கும் என் உள்ளன்பு தானே. என் உள்ள அன்பு அவர்களுக்கு என்று எப்படி காட்டுவார்? சாமி எப்போவோ இருந்தவர் இல்லையா, நாம் எப்போவோ இருக்கிறோம். அவருடைய உள்ளன்பு நமக்கு உண்டுங்கிறார். அவருடைய உள்ளன்புங்கிறது என்ன? அவருடைய உள்ளே அன்பு வடிவிலே இருக்கிற சிவம். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், நான் செய்த நூலில் இருக்குது, திருமந்திரத்தில் இருக்குது. இந்த திருமந்திரம் என்கிற நூல் இதுதான், இதிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் இதுதான் அந்த நெறியில் சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு என்ன நல்லா தெரிகிறது என்று சொன்னால், திருமந்திரம் தான் நமக்கு பேசிக் பைலா புக். அதுதான் நமக்கு பைலா. அதில் சொன்னது தான் நமக்கு அடிப்படை, அந்த ஒரு ரூல் அவர் சொன்னது தான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த நம்முடைய அத்தனை சைவ நெறி நூல்கள் அத்தனையும் திருமந்திரத்தையே தங்களுடைய முதல் நூலாக கொண்டதுன்னு சொன்னால் தப்பே இல்லை. ஏன்னா திருமந்திரத்தில் சொல்லப்படாத செய்திகளே சைவ நெறி செய்திகளே கிடையாது. ரொம்ப தெளிவாக, அதாவது இந்த ரொம்ப ஏன்னு கேட்டிங்கன்னா, சிவனை வழிபடுகிறவர்கள் எல்லோரும் சைவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்ளாத சைவர்கள் உண்டு. முத்தி நிலையில சிவத்தோடு சமமானவர்கள் ஆன்மாக்கள் என்று சொல்லுகிற சைவர்கள் உண்டு. சிவத்தை போலவே 5 தொழிலும் செய்யும் உயிர்கள் என்று சொல்லுகிற சைவம் உண்டு. இதெல்லாம் நமக்கு ஒப்புக்கொள்ளப்பட முடியாத கொள்கைகள். எனவே சைவ சித்தாந்தம் என்பதற்கு அதனுடைய உண்மை நெறி என்ன? மாயையை வென்றாலே அது முத்தி என்று ஐக்கியவாத சைவம் சொல்லுகிறது. அது ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, நம்ம அகப்புற சமயம் அது. ஆகையினாலே நமக்கு இந்த தெளிவு நெறி, சைவ நெறிக்குரிய தெளிவு என்று சொல்லுவது அந்த திருமந்திரத்திலே உண்டு, அடிப்படையாக உண்டு. இப்போ பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமாக பாட்டு அது ஒரு சாதாரண பாட்டு போல் அது விளங்கும். ஆனால் உள்ளுரையாக எதனை வைத்திருக்கிறார்? தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி. தூணெறி என்பது தூய்மைக்கு இட்டு செல்லுகிற நெறி. இந்த சைவ நெறி, இந்த சித்தாந்த நெறி ஏதேதோ மற்றவர்கள் வெளியில் இருக்கிறவங்க, புறத்தே இருக்கிறவர்கள்லாம் சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த நெறியை பற்றிய தவறான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. அந்த சைவ ஆணவ மலம் உண்டா? சிவபெருமான் முழுமுதற் பொருள்னு சொன்னால் அவர் ஏன் புலித்தோலை உடுத்தி இருக்கார்? அவருக்கு ஏன் சுடலை பொடி? அவர் ஏன் சுடுகாட்டில் இருக்கணும்? என்றெல்லாம் பல்வேறு விதமான அந்த ஒரு கேள்விகள், முழுமுதற் பொருளை பற்றிய தெளிவு இல்லாத அந்த நிலைகள் தூறு படர்ந்து கிடந்தது. அதனை நீக்கிக் கொள்ள வேண்டிய வகை தெரிந்தவர்கள் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இதில் தான் சொல்லியிருக்கேன்றார். இதில் தான் சொல்லியிருக்கேன், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே. இதான் முதல் நம்ம, அதாவது சிவபரத்துவத்தில் இது முதல் பாடலாக சொன்னாலும் கூட, இந்த பாயிரத்துக்குத்தான் ஒன்றவன் தானேங்கிற பாட்டை முதல்ல எடுத்துக்கொள்வார்கள். ஆனால்
இந்த முதல் பாடலாக எதனை கருதுவார்கள்? முதல் தந்திரம் முதல் பாடலாக தர்மயாதின பதிப்பில் கூட முதல் தந்திரம் முதல் பாடல் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அதை விட பொருத்தமான பாட்டு கிடையாது. அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடை முடி தாமரை யானே என்று சொன்னது மட்டுமல்ல, சேயனும் மல்லன் அணியன். ரொம்ப தொலைவில் இருக்கிறவனா அவன். சேயனும் மல்லன் அணியன். எவ்வளவு உன்னுடைய அன்பின் திறத்துக்கு ரொம்ப கிட்ட வந்துடுவார். அப்படி விடுகிற கண்ணீருக்கு ஏன் என்று கேட்பார். கண்ணீரை மாற்றுவார். அந்த அளவுக்கு கருணை உடையவர் என்று திருமூலர் சொல்லுகிறார். சேயனும் அல்லன் அணியன் நல்ல அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்சடையோனே. தாயினும் நல்லன்னர். இதுதான் திருவாசகத்தில் பல இடங்களையும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பாவியேனே ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலானந்தமாய் தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. நீங்க சொல்லுகிறார், தாயினும் நல்லன் தாழ் சடையோனே. இந்த சடாமுடி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு. அங்கேயும் புவனம் கலந்தென்று பொன்னொழி முன்னும் தவணச்சடைமுடி தாமரையானேன்னார். அதான் அவனுக்கு இந்த சொல்லப்படுகிற இந்த அடையாளம் வேற யாருக்குமே சொல்ல முடியாது. அதுதான் அவன் அரசன்கிறதுக்கான அடையாளம். மற்றவர்களும் கிரீடம் வச்சுக்கணும், மணிமுடி வைத்துக் கொள்ள வேண்டும், தனியாக வைக்கணும் மணிமுடி. எப்போ வேணா முடியை இறக்கிடுவாங்க. ஆனால் சாமிக்கு ஜடாமுடிய மணிமுடி, அது இயற்கை, இயல்பாகவே அவன்தான் பேரரசன், அரசர்களுக்கெல்லாம் அரசன், கடவுளுக்கெல்லாம் கடவுள். தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயனும் அல்லன் அணியன் நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்சடையோனே என்று அந்த சிவத்தினுடைய உண்மைத்தன்மையை இங்கே எடுத்து சொல்லி தூறு படர்ந்து கிடக்கிறது நீக்குகிறார். தூறு படர்ந்து கிடக்குது இல்லையா, தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி. அப்ப இந்த திருமந்திரத்தை நாம் அந்த சிவபரத்துவத்தை உணர்கின்ற நூல் இதுதான். நீ உனக்கு வகையறிய வேண்டும் என்று விரும்பினால் ஊறி கிடக்கும், இது முழுவதுமே சிவனுடைய திருவருள் ஊறி கிடக்கும். என் உள்ளத்தில் அன்பு வடிவாக இருக்கிறவர் இதிலே அருள் வடிவாக விளங்குகிறார் என்று கூறுகின்றார். எனவே இந்த இரண்டாவது பாடலுக்கான உள்ளுரை செய்தி, இதனுடைய உள்ளுரை செய்தி சைவ நெறியே தூணெறி, அந்நெறி செல்வார்க்கு உரிய நூலே திருமந்திரம். இது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. சைவ நெறியே தூணெறி, சைவ நெறியே, மற்ற நெறி அல்ல. அந்நெறி செல்வார்க்கு வகை அறிவாளருக்கு, அந்த வகையை அறிகின்றவர்களுக்கு அந்நெறி செல்வார்க்கு ஊறி கிடக்கும் என் உள்ளன்பு தானே அப்படிங்கிறது சிவத்தினுடைய அருள் ஊறி கிடக்கிற திருமந்திரமே உரிய நூல் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த இரண்டு பாடல்களையும் இன்றைய தினம் சிந்தித்தோம். தொடர்ந்து நாளையும் நாம் அடுத்த இரண்டு பாடல்களை இந்த சூன்ய சம்பாஷணையிலே சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்கின்ற முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு பாட்டுமே திருமந்திரத்தில் அந்த சூன்ய சம்பாஷணையில்
எல்லா பாட்டுமே ஒவ்வொரு பாட்டுமே திருமந்திரத்தையே தான் ரெஃபர் பண்ணியிருப்பார். திருமந்திரத்தில் தான் சொன்ன கருத்துக்களையே நமக்கு உரிய பொருள் சிவம். சிவத்தை தவிர நமக்கு எந்த பொருளும் இச்சைக்குரிய பொருளே கிடையாது. நாம் விரும்புகின்ற பொருள் என்று ஒன்று இருக்குமானால் அது சிவமாகத்தான் இருக்கணும். மற்ற பொருளெல்லாம் நாம் நம்முடைய கடமைக்காகவும் நம்முடைய மற்ற ஒரு செய்திகளுக்காகவும் நாம் தொடர்பு கொண்ட பொருளாகவே அது அவன் கொடுத்தது தான், அவன் கொடுத்த பொருள்கள் தான் அவையெல்லாம். ஆனால் நமக்கு நம்முடைய இச்சையானது அவன் மேல் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே போக வேண்டும், ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு அவன் மேலே நம்ம அன்பு செலுத்த வேண்டும், அன்பை பெருக்க வேண்டும். அது ஒன்று தான் நம்மால் முடியும். ஆன்மாக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார்? நான் என்ன செய்ய முடியும் அவருக்கு நம்மால்? ஆகையினாலே இந்த அன்பின் பெருக்கம் என்பது நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்வது தான். எனவே சைவ நெறியே சிவநெறியே நெறி, அந்த நெறியினுடைய அந்த தன்மைகளை விளக்கி சொல்லுகிறது இந்த சூன்ய சம்பாஷணை. மொத்தமும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு திருமந்திரத்தையே ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பார்த்த மாதிரி அந்த ஒவ்வொரு புதிருக்கா விடை தெரிந்து கொண்டே போகுது. நான் ஒவ்வொரு பாடலுக்கும் நம்ம இங்கே உள்ளுரை செய்தின்னு அதில் நம்ம இப்போ போடுறோம். இந்த உள்ளுரை செய்திகளை எல்லாம் தொகுத்தாலே இந்த திருமந்திரத்தினுடைய மொத்த செய்தி சாராம்சம் நமக்கு தெரிந்துவிடும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.